38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த மனுஷன் அங்கே இருந்தான், படுத்திருந்த அவனை இயேசு வந்து பார்க்குறாரு. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இயேசு பார்க்குறாங்க. பார்த்தாரா? பார்க்குறாரு. எத்தனை வியாதியஸ்தர்கள் இருந்தாரோ, தடஸ்தப்பணம் முழுவதும் வியாதியஸ்தர்கள் நிரம்பி இருக்கிற இடம். ஆனா இந்த ஒரு மனுஷனை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து சந்திச்சு அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ சொஸ்தமாகணும்னு விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா அவன் என்ன சொல்லுவான் ஆண்டவரத்துல, ஆண்டவரே அவனுடைய வேதனைன்னு சொல்லுவான், இயலாமைன்னு சொல்லுவான். அவன் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய போக்கஸ் போனது எங்க இருக்கு? குளத்து மேல இருக்கு. குளத்துல நான் விழுந்தாதான் சோகமாவேன் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த நம்பிக்கையில கிடக்கான். ஆனா இங்க வந்து நிக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட கேட்காருன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன, நீரினை கொண்டு போய் விடுவீங்களா? அப்படி என்ன சொல்லலாம், என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறான். ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப நான் கொண்டு போய் விடுதாப்பா குளம் கலக்க போகும்போது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு ஆளு சிலவங்க கேட்கும் போது கேட்பாங்க, நான் சாப்பிடலன்னு சொல்ல மாட்டாங்க, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பாடு வாங்கி தட்டான்னு சொல்லுவோமா இல்லையா? எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போன்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்றது இருக்குது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, சாப்பாடு வேணும்னு கேட்கல, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அதை போல இவன் கேட்டுருக்கான், என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஆளு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குளத்துல கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாருன்னு இவன் நினைச்சான். ஆனா இவர் என்ன சொன்னாரு, எப்பா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல இவன் சொன்னது ஒண்ணு, இவன் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா ஆண்டவர் செஞ்சதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னைய கொண்டு போய் குளத்துல விடுவார்னு சொல்லி நினைச்சு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னான். ஆண்டவர் சொன்னார், எப்ப நீ உனக்கு குளமே நீ போக வேண்டாம், நீ இங்கேயே சுகமாக, நீ ஏன் குளத்துக்கு போகணும், அவ்வளவு தூரம் உன்னை குளத்துக்கு கொண்டு போகணுமா, நீ இருக்கிற இடத்திலே உன் படுக்கை தூக்கி நட. அன்பான தேவப்பிள்ளை, அவனுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை அங்க கொண்டு வந்தது. அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய காத்திருத்தல், உங்க வீட்டுக்கே இயேசு வரும். நீங்க எங்கேயும் தேடி போகணும்னு சொல்லி சில நேரங்கள் அவசியம் இருக்காது. அல்லேலூயா. நீங்க போக முடியாத சூழ்நிலையில இருக்கலாம், வெளியே போக முடியாத சூழ்நிலை, வீட்டை விட்டே வெளியேற முடியாத சூழ்நிலை, ஒருவேளை படுக்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னா, முழு நிச்சயமே ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருப்பீர்கள் சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துக்கு இயேசுவே உங்களை தேடி வருவார்.